சீமானுக்கு அப்புறம் இப்போ பிரச்சாரத்தை பவர்ஃபுல்லான ஒரு கட்சி தொடங்குதுன்னா அது விஜய் தான் ஃபஸ்ட்டு தொடங்குறாருன்றது தான் நம்ம பார்க்கணும். அது வந்து ரொம்ப வரவேற்க வேண்டிய விஷயம். நாளையிலேருந்து விஜயுடைய டாக்கு மீடியாவில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். சென்னை ஃபுல்லாகவே வந்து திமுக நிற்கிறதுல தான் இருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில் எலெக்ஷன் நடக்குதுல்ல சார், எப்படி பரப்புரையெல்லாம் எப்படி இருக்கும், அது எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க? களம் வந்து யாருக்கு சார்பாக போகுதுன்றத ஒரு அனலைஸ் பண்ணுறதுக்கான பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். விஜய்ன்ற ஒரு இம்பேக்ட் எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்கணும். விஜயுடைய வெற்றி உறுதி செஞ்ச விஷயம் பெரம்பூரை பொறுத்த வரைக்கும். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சீகே டாக் நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வு குறித்து உங்கள் சீகேவோடு பேசவிருக்கிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் சார். வணக்கம் தேவா. சார், தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் வந்து பெரம்பூரில் நாளைக்கு பரப்புரை பண்ணுறாரா சார்? ஸோ இதுலேருந்தே தெரியுது பெரம்பூரில் அவர் வந்து போட்டியிட போகிறான்றது ஒரு ஏறக்குறைய உறுதியான மாதிரி தான் தெரியுது. களம் எப்படி சார் இருக்கு? களம் அவருக்கு நல்லா இருக்குன்றதுனால தானேப்பா அவர் அங்கே நிற்கிறாரு. இன்னொரு விஷயம் என்னென்னா, டிவிகேவுடைய நம்ம ஏற்கனவே பேசுனது மாதிரி டிவிகேவுடைய உறுப்பினர் கார்டுக்கு வந்து ஆதார் கார்டு மற்றும் ஓட்டர் ஐடியை வந்து கம்பல்சரி ஆக்கியிருக்காங்க. அப்போது எந்த தொகுதியில் அதிகமான பதிவு பண்ணியிருக்காங்க, எந்த பூத்து வரைக்கும் அவங்களால வந்து டேட்டாவை வந்து ஃபிங்கர் பிரிண்ட் இல்லை டிப்பில் எடுக்க முடியும். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியாகவும் அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அது பிரகாரம் இன்றைக்கி வந்து விஜய் அவர் பெரம்பூர் தொகுதியை சூஸ் பண்ணியிருக்காரு. இன்னொரு திருச்சியில் ஒன்று பேசிகிட்டு இருக்காங்க. அது அட் எனி டைம் இந்த எலெக்ஷனுக்குள்ளே தெரிஞ்சிடும். ஆனால் இப்போ பிரச்சாரம் வந்து பெரம்பூர் துவங்குறதுல சீமானுக்கு அப்புறம் இப்போ பிரச்சாரத்தை பவர்ஃபுல்லான ஒரு கட்சி தொடங்குதுன்னா அது விஜய் தான் ஃபஸ்ட்டு தொடங்குறாருன்றது தான் நம்ம பார்க்கணும். அது வந்து ரொம்ப வரவேற்க வேண்டிய விஷயம். சார், அதே மாதிரி விஜய் அவர்கள் வந்து நாளைக்கு எங்கே பரப்புரை பண்ண போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, கொடுங்கியூர் பக்கத்தில் இருக்கிற கண்ணதாசன் நகர் சார். ரொம்ப பார்த்தீங்கன்னா டென்ஸான ஏரியா, மக்கள் தொகை அதிகமாக அங்கே இருக்குது. ஸோ செலக்ட் பண்ணி பார்க்குறாருன்னா அங்கே வந்து எப்படி நாளைக்கு நம்ம கூட்டம் வரும், அங்கே ஒரு மாஸ் கிரியேட் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. கூட்டம் அவருக்கு சாதாரணமாகவே வரும். அதை பற்றி நான் பேச மற்ற அரசியல்வாதிகளுக்கு பேசுகிற மாதிரியே அப்படி இல்லை சார். விஜய்க்கு கூட்டம் தானாக வரும். அது அவர் போய் வந்து கூட்டணும், இந்த மாதிரி டென்சிட்டி பார்த்து நிற்கணுன்ற. நீ விருகம்பாக்கத்தில் இல்லை கேகே நகரில் வந்து நின்னா கூட கூட்டம் நிற்கும். ஓகேவா? அது வந்து அடையாறில் போய் நின்னாலும் வரும், அண்ணா நகரில் போய் நின்னாலும் கூட்டம் வரும். கூட்டத்துக்கு பிரச்சனை கிடையாது. அவர் அந்த அடித்தட்டு மக்களுக்கான இதுதான் அவர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்குது. அவங்களுடைய வளர்ச்சிக்காக ஒர்க் பண்ணுறதுன்னு இருக்கிறதுனால அந்த இடத்த சூஸ் பண்ணுறாங்க. ஒரு லீடராக இப்போ பெரம்பூர் தொகுதி சூஸ் பண்ணால் முதல்ல யார் வந்து ஓட்டு க்யூவில் நின்று ஓட்டு போடுவாங்களோ அவங்கள போய் பார்க்குறதுன்றது இயல்பு. ஸோ அந்த இதுவாக தான் நம்ம பார்க்கணும். இன்னொன்று, அங்கே அவருக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும். நாளையிலேருந்து விஜயுடைய டாக்கு மீடியாவில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பெரம்பூர் தொகுதியில் வந்து இந்த வாட்டி திமுக என்ன நம்ம பார்க்க வேண்டியது இருக்குன்னா, அசம்பாவிதங்களில் எதுவும் ஏற்படாமல் காவல்துறை அந்த பாதுகாப்பு கொடுத்து சரியாக பண்ணுறாங்களான்றது தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதே மாதிரி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 2011, 2006 தேர்தலெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்சிஸ்ட் வந்து பெரம்பூரில் இருக்காங்க, ஜெயிச்சிருக்காங்க சார். ஸோ இந்த வாட்டியும் வந்து மார்க்சிஸ்ட் சென்னையில் கேட்குறாங்க சார். ஸோ இந்த வாட்டி சென்னையில் வந்து பெரம்பூருக்கு மார்க்சிஸ்ட் கொடுத்துட்டா விஜயோட வெற்றி இன்னும் எளிதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். அல்ல, மேபி இப்போ சென்னை ஃபுல்லாகவே வந்து திமுக நிற்கிறதுல தான் இருக்காங்க. அப்படியே தவறி போய் 1-2 தொகுதி கொடுக்கறதா இருந்தால் இப்போ மார்க்சிஸ்ட் கேட்டால் அது வாங்க எடுத்துக்கோங்கன்னு தான் சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா விஜயுடைய வெற்றி உறுதி செஞ்ச விஷயம் பெரம்பூரை பொறுத்த வரைக்கும். ஸோ அவங்க கூட்டணிக்கு போனால் அது திமுகவோட கவுண்டில் வராமல் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டுக்கு பெரம்பூர் தொகுதி ஒதுக்கப்படும். நம்ம பேச்சுவார்த்தைக்கு முன்னாடி நம்ம சொல்லிடலாம். ஓகே, அது வந்து இப்போ சிபிஎம் கேட்டால் கூட அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும்ல, சென்னையில் கேட்குறதும் கேட்குறோம், அது ஏன் நம்ம தோல்வி அடையக்கூடிய தொகுதியாக வேறு தொகுதி கேட்கலாம்னு நினைக்கலாம். சீட் 5 கொடுத்துட்டா என்ன எல்லாமே பிம்பிளிக்கு பிஏபியா? எல்லா சீட்டும் ஜெயிக்கிற மாதிரியே கொடுத்தா அப்போ நீங்கள் எங்கே தான் தோப்பீங்க? நாங்கள்லாம் தோக்குற தொகுதி நாங்கள் எடுத்துக்கணுமா? சரி, சீட்டை கன்ஃபார்ம் பண்ணும் போதே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபைனலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பண்ணி தான் இது வந்து வந்திருக்கும். ஸோ அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் விஜயுடைய வெற்றி உறுதி. ஓகே, சரிங்க சார். இப்போ நம்ம ஏற்கனவே பேசணும், பாண்டிச்சேரியில் வந்து வேட்பாளர் லிஸ்ட்லாம் அறிவிச்சிட்டாரு. ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து பரப்புரைக்கும் போகிறாரா சார்? ஸோ ஃபஸ்ட் டைமு தமிழ்நாட்டுக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில் எலெக்ஷன் நடக்குதுல்ல சார், எப்படி பரப்புரையெல்லாம் எப்படி இருக்கும், அது எப்படி ஃபேஸ் பண்ணுவார்? நான் என்றைக்குமே பாண்டிச்சேரி தமிழ்நாடு ஒரே நாளில் தேர்தலில் தான் பார்த்துருக்கோம் இது வரைக்கும். ஆனால் இந்த தடவை கொஞ்சம் முன்கூட்டியே அறிவிக்கிறது, களம் வந்து யாருக்கு சார்பாக போகுதுன்றத ஒரு அனலைஸ் பண்ணுறதுக்கான பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். இப்போ அங்கேயும் வந்து என்டிஏ கூட்டணி இருக்குது, இந்தியா கூட்டணி இருக்குது. இந்த இந்தியா கூட்டணி இன்னும் அந்த தனியாகவே இருக்காங்களா தாக்கல் பண்ணியிருக்காங்க. அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. யார் வந்து காங்கிரஸ் எவ்வளோ திமுக எவ்வளோ தெரில. ஏன்னா அங்கே ஜெகராஜ் சிக்கன் வந்து தனியாகவே நம்ம பார்த்துக்கலான்றது போன தேர்தலையே அவர் சொன்ன விஷயம். பட் இந்த தடவையும் பண்ண மாட்டார் தான் நினைக்கிறேன். ஒன்றா தான் நிற்பாங்கன்னு நினைக்கிறேன்.
அது இல்லாமல் இப்போ என்டிஏ கூட்டணி ஒன்று இருக்கு, ப்ளஸ் விஜய். இன்னொரு பக்கம் நாம் தமிழர் தனியா இருக்காங்க. தனி இன்னைக்கு அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்ம அது பெருசாக எடுத்துக்க வேண்டாம். இந்த 3 பேருக்குள்ள களம் எப்படி கொண்டு வர களம் எப்படி இருக்குன்றத தமிழ்நாட்டுடைய களமும் பாண்டிச்சேரி களமும் ஆல்மோஸ்ட் சிமிலர். ஸோ அங்கே என்ன ரிசல்ட்ன்றத போலிங் அன்னைக்கு தெரிஞ்சிடும், யாருக்கு அதிகமாக ஓட்டு விழுந்திருக்கு அதான் நானும் சொல்றேன். எப்படின்றத வந்து களம் தெரிஞ்சிடும். அந்த களத்தை வச்சு அடுத்த 6 நாள் 6 நாள் நினைக்கிறேன் கரெக்டாக. 9ல இருந்து 23 சார். ஏறக்குறைய ஒரு 2 வாரம் இருக்கு. 2 வாரத்துக்குள்ள இங்க களத்தை நிர்ணயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஓகே. அதோட ரிஃப்ளெக்ஷன் இங்க இருக்கும்ன்றீங்க. அதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இங்க என்டிஏவோ திமுகவோ களத்தை மாற்றி அமைச்சு இல்லை திமுக டிவிகேக்கு சப்போஸ் களமா இருந்துச்சுன்னா அவங்கள எங்கெல்லாம் டாமினேட் பண்ணலான்ற வரைக்கும் வேலை செய்யறதுக்கு இது உதவும். ஆக்சுவலா இது ஒரு கால்குலேஷனா இருக்கும்னு நீங்க கண்டிப்பா இருக்கும். நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கீங்க சார். அரசியல்ல எல்லாமே கால்குலேஷன் தான், அரித்மெட்டிக் தான். இது இல்லாம எந்த மூவ்மெண்ட்டும் நடக்காது. ஏன்னா பல வாட்டி நம்ம பேசிட்டு இருந்து எப்பயும் பாண்டிச்சேரிக்கும் தமிழ்நாடுக்கும் ஒரே நாள்ல நடக்குமே, ஏன் இந்த வாட்டி மாறி மாறி இருக்குன்றதுக்கு இப்போ அதுக்கு விடை கிடைச்சிருக்கு. சரி, அதான் விஜய்ன்ற ஒரு இம்பாக்ட் எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம சொல்லும் போதே சில பேர் சொல்றாங்க விஜய்க்கானது. இப்போ நேற்று கூட ஏதோ ஒரு நியூஸ் 18 நினைக்கிறேன், நார்த் மீடியா ஒன்று சர்வே எடுத்து விஜய்க்கு 15% சொல்லியிருக்காங்க, திமுகவுக்கு 40%, அதிமுகவுக்கு 38% சொல்லி அவங்களும் அதை பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த நெரேட்டிவ் பலிக்குதா அப்படின்றத நம்ம பொறுத்து பார்க்கலாம். நரேட்டிவ் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் சார். சென்ட்ரல்ல 400 சீட்டு வரும்னு சொன்னாங்க, 240 வந்துச்சு. அதுல இருந்தே இந்த நம்பகத்தன்மையை இழந்துட்டோம்ல சார். நம்பகத்தன்மை களம் மாறி இருக்கு. அதே பேட்டர்ன்ல இங்க நடக்கிறதுக்கு வாய்ப்பு. 240 இப்போ இங்க இருக்கிற அதிமுக அலைன்ஸ் எடப்பாடி விட்டு போனது பிஜேபிக்கு ஒரு பெரிய லாஸ். இல்லைன்னா ஒரு 20லேருந்து 30 சீட் அங்க வந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு 2-3 மாநிலங்கள்ல பிஜேபி கூட இருந்த அலைன்ஸ் கடைசி நேரத்தில் ஒரு உடஞ்சது நெகட்டிவ் ஆனது தான் இதுக்கான இதுவே. இல்லைன்னா அவங்க அப்படி சேர்ந்துருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 350+ போயிருக்கும், அதில் மாற்றம் இருந்திருக்காது. இப்போவும் வந்து பிஜேபி 240 அலைன்ஸா அவங்க 280 கிட்ட இருக்காங்க. நீங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்துதான் ஒரு 15லேருந்து 20 சேர்ந்துருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி ஒரு 2-3 மாவட்டங்களில் மாநிலங்களில் சேர்த்துருந்தா அது ஒரு 350 கிராஸ் ஆகிருக்க வாய்ப்பு இருக்கு. 340லேருந்து 350 போயிருக்கும். கூட்டணி ரொம்ப முக்கியன்றது இந்த இடத்துல வந்து விஜய் வந்து பாண்டிச்சேரியில நேய மக்கள் கழகம்ன்ற ஒரு கட்சியோட கூட்டணி வச்சிருக்காங்க. அது ஒரு 2 தொகுதி வேற கொடுத்துருக்காங்க சார். அது வந்து தட்டாஞ்சாவடி தொகுதின்னு பாண்டிச்சேரியில் ஒன்று இருக்கு. அங்கே சிஎம் வேற நிற்கிறாரு சார். யாருன்னா என்ஆர் காங்கிரஸோட சிஎம் ரங்கசாமி அவர்கள் நிற்கிறாரு. ஒரு சிக்கலான தொகுதி இல்லை சார். எப்படி சார் இதுக்கு மேலே வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? என்ஆர் இருந்தால் மட்டும் அங்கே இப்போ சரி 2 தொகுதியில் ஒரு தொகுதி ஜெயிக்கட்டும், என்ஆர் ரங்கசாமி வெற்றிக்கு விஜய் உதவினார் கூட இருக்கட்டுமே, ஃபியூச்சர் அலைன்ஸுக்கு யூஸ் ஆகும்ல. 2 பேரும் நல்லா க்ளோஸ் சார். நல்ல க்ளோஸ் எல்லாம் சும்மா சொல்லி ரங்கசாமி மாதிரியான ஒரு ஷூட் பாலிட்டிஷியன் நீங்கள் பார்க்க முடியாது. அவருடைய வெற்றியை மட்டும்தான் பார்ப்பாரு. மற்றவங்களுடைய நம்ம கூட இருந்து வெற்றிக்கு உதவுனாங்க, அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கலாம், ஆதரவு கொடுக்கலாம், இல்லை அவங்களை அமைச்சுக்கலாம் அப்படிலாம் நினைக்கிற ஆள் கிடையாது. ஸோ ரங்கசாமி ஒரு டைப் ஆஃப் பொலிட்டீஷியன். ஓகே, அவருக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது. அந்த பேரை அவர் காப்பாற்றி அவர் அரசியல் செய்ய பார்க்குறாரு. அவர் 2011 கூட அம்மையார் ஜெயலலிதாவோட கூட்டணி வச்சாங்க அதிமுக கூட. வெற்றிக்கு அப்புறம் ஜெயலலிதாவே கழட்டி விட்ட ஒரே அரசியல்வாதி அவர் தான். அவருதான் சார். என்ன தைரியமான ஆளாக தான் இருப்பாரு. தைரியமான எல்லாம் பாண்டிச்சேரியில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்கன்ற நம்பிக்கை அவருக்கு அதிகம், அதனால அப்படி பண்ணாங்க. ஓகே சார், நடப்பு அரசியல் பற்றி நிறைய பேசணும் சார் இன்னைக்கு. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி.